இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தாயாரை கொன்று ஐஸ் பெட்டிக்குள் வைத்திருந்ததாக இந்திய நபர் மீது குற்றச்சாட்டு. தனது சொந்த தாயாரை கொன்று 3 ஆண்டு காலமாக வீட்டின் ஐஸ் பெட்டிக்குள் வைத்திருந்ததாக பகுதி நேர பாதிரியரான ஓர் இந்திய நபர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். ஊடகவியலாளர்களின் மிகுந்த கவன ஈர்ப்புக்கு மத்தியில் இன்று காலையில் 9:30 மணியளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட 53 வயதுடைய அன் டேனிஸ் என்ற அந்த பகுதி நேர பாதிரியார் மேஜிஸ்ட்ரேட் அத்திகா முகமது சைம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2021 ஆண்டு மார்ச் மாதம் 21 தேதிக்கும் 26 தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் கோலாலம்பூர் ஓல்ட் கிளாங் ரோட் OUG கார்டனில் உள்ள தனது வீட்டில் தனது தாயாரான 77 வயது கெஹரின் டேனியல் என்ற மூதாட்டியை கொலை செய்து சடலத்தை 3 ஆண்டு காலமாக ஐஸ் பெட்டியில் வைத்திருந்ததாக அந்த நபர் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை, 12 பிறம்படி தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தனது தாயாரை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக கொன்றதாக ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருந்த அந்த நபர் தனது தாயாரை மழுங்கிய பொருளினால் நெஞ்சில் கடுமையாக தாக்கி கொன்றதாக பட்டாலிங்ஜையா பல்கலைக்கழக மருத்துவமனையில் அந்த மூதாட்டியின் உடலில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கடந்த நவம்பர் 12 தேதி காலையில் அந்த நபரே போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து தகவலை கூறியதை தொடர்ந்து அந்த 2 மாடி கொண்ட தரை வீட்டிற்குள் ஐஸ் பெட்டியில் மூதாட்டியின் சடலம் இருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது. மனநோயாளியாக இருக்கக்கூடுமா என்ற சந்தேகத்தின் பேரில் அந்நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் மனநல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். தெளிவான சிந்தனையில் இருப்பதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதற்கு சட்டத்துறை அலுவலகம் போலீஸ் துறைக்கு நேற்று அனுமதி அளித்தது. முன்னதாக இன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அந்த பகுதி நேர பாதிரியார் அமர்ந்து வருவதற்கு போலீஸ் துறை வழங்கிய சக்கர நாட்காலி வண்டியை ஏற்க அவர் மறுத்துவிட்டார். பின்னர் சற்று கை தாங்கலாக அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். சம்பந்தப்பட்ட நபர் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளதால் அவருக்கு ஜாமீன் அனுமதி வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு February 7 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி இருவருக்கு மரணம் விளைவித்ததாக மெக்கானிக் ஒருவர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 34 வயது நாகேஸ்வரன் என்ற அந்த மெக்கானிக் மேஜிஸ்ட்ரேட் நோர் ஃபர்ஹானா முகமது இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 16 தேதி அதிகாலை 4 மணியளவில் பசேர்குடாங் ஜலான்பசாரில் நடந்த இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 5 குழந்தைகளுக்கு தாய் தந்தையரான 37 வயது முகமது ரிட்ஸ்வான் முகமது ருடி மற்றும் அவரின் 35 வயது மனைவி லிண்டா முகமது அனீஸ் ஆகியோரை வாகனத்தினால் மோதி தள்ளி மரணம் விளைவித்ததாக நாகேஸ்வரன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 15 ஆண்டு சிறை மற்றும் 1 லட்சம் வெள்ளி அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நாகேஸ்வரன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 90 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் 24 மணி நேர சொக்சோ பாதுகாப்பு சலுகையை பெறவிருக்கின்றனர்.
தொழிலாளர்களுக்கு நாள் முழுவதும் பாதுகாப்பு வழங்க வல்ல சொக்சோவின் தொழிலாளர் பேரிடர் திட்ட சலுகையை விரிவுபடுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் வியூக நிறுவன துணைத் தலைவர் செயல்முறை அதிகாரி எட்மண்ட் சியோங் தெரிவித்தார். தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக சொக்சோ சந்தாதாரர்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு சலுகை வழங்குவதற்கு ஏதுவாக சொக்சோ சட்டத்தில் அரசாங்கம் திருத்தம் செய்யவிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பணியிட வேலைக்கும் வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் வேலைக்கு தொடர்பு இல்லாத பணிகளிலும் அனைத்து வகையான விபத்துகளும் இந்த சலுகை பாதுகாப்பு அளிக்கிறது. இதில் வெளியூர் பயணங்களும் உள்ளடக்கமாகும் என்று எட்மண்ட் சியோங் விளக்கினார். பெர்சத்து கட்சியின் புதிய தலைமை செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்துள்ளார். ஹுலு கில்லான் சட்டமன்ற உறுப்பினரான அஸ்மின் அலி கட்சியின் பொது செயலாளராக நியமிக்கப்படுவது குறித்து அவருடன் மனம் விட்டு பேசியதாகவும் அவரும் இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் முஹிடின் குறிப்பிட்டார். நிர்வாகத் திறனிலும் லஞ்ச ஊழலை முழுமையாக வேரறுக்கும் போராட்டத்திலும் பெர்சத்து கட்சியை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வருவதற்கு தாம் முழு வீச்சில் பாடுபட்டு வருவதாக பரிகத்தா நேஷனல் கூட்டணி தலைவருமான முஹிடின் தெரிவித்தார். அஸ்மின் அலி தற்போது ஸ்லாங்கூர் மாநில பெர்சத்து கட்சி தலைவராக இருந்து வருகிறார். கட்சியின் பொதுச் செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்பட்டு இருப்பது தீர்க்கமான முடிவாகும் என்று முஹிடின் குறிப்பிட்டார். மருத்துவ காப்புறுதி பாலிசியின் பிரீமிய கட்டணத் தொகை அடுத்த ஆண்டில் 70 விழுக்காடு வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வினால் சில பாலிசிதாரர்கள் தங்களின் மாதாந்திர பிரீமிய கட்டணத் தொகையை செலுத்த இயலாமல் பாலிசியை தொடர்வதை நிறுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார மருத்துவ பராமரிப்பிற்கான சிகிச்சை கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மருத்துவ காப்புறுதி பாலிசிக்கான பிரீமிய தொகை உயர்த்தப்படுவதாக முன்னணி காப்புறுதி நிறுவனங்கள் தங்களின் பாலிசிதாரர்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக முன்னணி மலாய் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. தாம் எடுத்துள்ள மருத்துவ காப்புறுதி பாலிசிக்கான புதிய பிரீமிய தொகை அடுத்த பிப்ரவரி முதல் அமலுக்கு வருகிறது என்று முன்னணி காப்புறுதி நிறுவனம் தமக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளதாக தன்னை ஹமீடி என்று மட்டுமே அடையாளப்படுத்திக் கொண்ட பாலிசிதாரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்பு மாதாந்திர கட்டணமாக மாதத்திற்கு 157 ரிங்கேட் 47 காசு பிரீமிய தொகையாக தாம் செலுத்தி வந்ததாக ஹமீடி கூறுகிறார். கடந்த ஆண்டு இந்த தொகை 188 ரிங்கேட் 47 காசாக உயர்த்தப்பட்டது. தற்போது அறிவிக்கப்பட்ட புதிய பிரீமிய தொகையின்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இருந்து 237 ரிங்கேட் 34 காசை செலுத்தும்படி தாம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். இது உண்மையிலேயே தமக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். மற்றொரு பாலிசிதாரரான சஃபி வஹாப் கூறுகையில், தம்முடைய மாதாந்திர பிரீமிய தொகை 244 ரிங்கிட்டிலிருந்து 377 ரிங்கிட்டிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 133 ரிங்கிட் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே பாலிசியை தொடராமல் நிறுத்திக் கொள்ள சாத்தியம் இருப்பதாக அந்த பாலிசிதாரர் கூறுகிறார். சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியும் பேரா பசேர்சாலா அம்னோ டிவிஷனின் முன்னாள் தலைவருமான தஜுடின் அப்துல் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்டிருந்த 6 ஆண்டு இடைநீக்க தடையை அம்னோ உச்சமன்றம் நேற்று அகற்றியது. LRT ரயில் சேவையை வழிநடத்தி வரும் பிரசரணா நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான தஜுடின் அப்துல் ரஹ்மான் இடைநீக்கம் அகற்றப்பட்டு அவரின் உறுப்பினர் தகுதி உடனடியாக அமலுக்கு வருவதாக அம்னோ உச்சமன்றம் முடிவு செய்துள்ளது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அஷ்ரஃப் வஜ்டி டுசுகி தெரிவித்தார். கடந்த 2022 ஆண்டு பொது தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு
அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடியின் தலைமைத்துவத்தை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டதற்காக கட்சியிலிருந்து தஜுடின் 6 ஆண்டு காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஜஹீர் ஹமீடியின் தலைமைத்துவத்திற்கு எதிராக செயல்பட்ட அம்னோ முன்னாள் உதவி தலைவர் ஹிஷாமுடின் துன் ஹுசேன் உட்பட கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 5 முக்கிய தலைவர்களில் தஜுடினும் ஒருவர் ஆவார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாட்டின் பிரதமராக இருந்தபோது பிரசரானா தலைவராக பதவி வகித்த தஜுடின் கோலாலம்பூர் KLCCக்கும் கம்போங் பாருவிற்கும் இடையில் 2 LRT ரயில்கள் மோதிக்கொண்டு 47 பயணிகள் கடும் காயத்திற்கு ஆளான விபத்தை 2 ரயில்கள் முத்தமிட்டு கொண்டன என்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் கிண்டலாக வர்ணித்ததற்காக அவர் அந்த ரயில் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். மலாக்கா அலோர்காஜா நீதிமன்ற வளாகத்தில் நேற்று அமலாக்க அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பி ஓட்டம் பிடித்த ஓர் இந்தோனேசிய தடுப்பு கைதியை பிடிப்பதற்கு மலாக்கா போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த தடுப்பு கைதி 2 கைகளிலும் கை விலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்ற கட்டட வேலி கம்பியில் ஏறி அருகில் உள்ள புதர் பகுதி வாயிலாக தப்பி ஓட்டம் பிடித்துள்ளார். காலை 10:10 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து அவனை பிடிப்பதற்கு ஒப் தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அலோர்கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஷாரி அபு சமா தெரிவித்தார். அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு மறு விசாரணை முடிவடைந்து சுங்கத்துறை வேனில் ஏற்றப்படும் போது அந்த நபர் சாதுரியமாக தப்பி சென்றுள்ளதாக அஷாரி மேலும் கூறினார். ஜொஹூர் மாநிலத்தில் ஒழுங்கீன நடவடிக்கையை முறியடிக்கும் முயற்சியாக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி ஜொஹூர் பாருவிலும் பத்துபஹாட்டிலும் உள்ள 16 வளாகங்களில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு குற்றச்செயலுக்காக 174 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கேளிக்கை மையங்கள், உடம்பு பிடி நிலையங்கள், ஹோட்டல்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட 174 பேரில் உள்ளூரை சேர்ந்த 9 ஆடவர்களும் 3 பெண்களும் அடங்குவர். தவிர வியட்நாம், மியான்மர், பிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான் முதலிய நாடுகளை சேர்ந்த 29 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 133 அந்நிய பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முறையே 93 வியட்நாம் பெண்கள், 22 தாய்லாந்து பெண்கள், 4 மியான்மர் பெண்கள், 3 இந்தோனேசிய பெண்கள், 5 லாவோஸ் நாட்டு பெண்கள், 6 சீன நாட்டு பெண்கள் என்று கமிஷனர் டத்தோ குமார் பட்டியலிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள